ராமேஸ்வரம் ட்ரிப் டே 2. இயர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ரூமோட அவுட் சைட் வியூவை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே ரூம்லேருந்து வெளியே வந்தால் சன்ரைஸோட அந்த கார்டன் வியூ செம்ம அழகாக இருந்துச்சு. நாங்கள் மாடியில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து கடலை பார்க்கவே அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் பீச் இருந்துச்சு. ஸோ எல்லோரும் அங்கே குளிக்க போயிட்டோம். செம்ம ப்ரைவேட்டாக இருந்துச்சு. பிஸியான நம்ம லைஃப்பில் நமக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணிட்டு போகிறது அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் இந்த ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு ரெசார்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரெசார்ட்டோட ஃபுல் வீடியோ போடுறேன். போட்டை கயிறை பிடிச்சி இழுத்து பசங்க ஜாலியாக கடலில் விளையாடிட்டு இருந்தாங்க. குளிச்சுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். எல்லோரும் ஹோலி ஐலாண்ட் போனோம். எங்கள் நேரமானு தெரியல, அங்கேயும் போட்டிங் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. போட்டிங் இல்லை, பட் கயாக்கிங் மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. சரி என்ன பண்ணுறது, வந்ததுக்கு அதுலையாச்சும் போவோன்னு கயாக்கிங் போயிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் போனது மட்டும் எவ்வளோ தள்ளுனாலும் திரும்ப திரும்ப கரைக்கே வந்துட்டு இருந்துச்சு. என்ன பழப்பு இது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. நெக்ஸ்ட் தனுஷ்கோடி போனோம். போகிற வழியில் ஒரு பாலம் மாதிரி இருந்துச்சு. அங்கே கார் நிப்பாட்டி பார்த்தோம். செம்ம வியூ. கடலில் அவ்வளோ பெருசாக அலை வந்துச்சு. பார்க்கவே பயமாக இருந்துச்சு. பட் பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணான். கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பாப்பா கார் டாப்பில் நின்று டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. அப்படியே தனுஷ்கோடி சன்செட் பார்க்க போயிட்டோம். கடல் கிட்ட வச்சு கேக் கட் பண்ணி ஆனிவர்சரி செலிப்ரேஷன் பண்ணோம். தனுஷ்கோடி எண்ட் பாயிண்டில் வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆனிவர்சரியாக இந்த ட்ரிப் இருந்துச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.